ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 அ டம்ளர் தண்ணி ஊத்தி, 1 டம்ளர் சென்னாவ வந்து நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. தண்ணிய மட்டும் வடிச்சுட்டு, இப்ப அத வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு, ஒரே ஒரு பே லீஃப், அது கூட 1 ஸ்டார் பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, டீ தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஒரு ஒயிட் கிளாத்ல கட்டியும் சேர்க்கலாம். டீ பேக் இருந்துச்சு அப்படின்னா, 2 டீ பேக் இதே போல போட்டு, 2 கப்பு தண்ணி ஊத்தி, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, குக்கர் மூடி போட்டு மூடி, இது வந்து ஒரு 4 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்ப வந்து அது 4 விசில் வரட்டும். இங்கே ஒரு பாத்திரத்தில வந்து நம்ம 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இத வறுத்து ஈரமில்லாத மிக்ஸியில சேர்த்துட்டு, காரத்துக்கு வந்து ஒரு 5 மிளகாய் வத்தல் போட்டு அதையும் நல்லா வறுத்து, ஆம் ஈரமில்லாத மிக்ஸியில ஆல்ரெடி வச்சிருந்ததோட சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு, ஒரு பாத்திரம் வச்சு அதில ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா காஞ்சதும், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு, சீரகம் வந்து நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சதும், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சத சேர்த்து, அந்த வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து, நல்லா சிம்ல வச்சு இத நல்லா இது பண்ணிரலாம். மிக்ஸியில வந்து ஒரு 3 தக்காளிய வந்து நல்லா பேஸ்ட்டா அடிச்சு வச்சதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இத நல்லா வதக்கிரணும். வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, நல்லா இத மிக்ஸ் பண்ணி, ஒரு மூடி போட்டு மூடி, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இத வதக்கி எடுத்துறலாம். நம்ம வந்து ரெடி பண்ண அரைச்சு வச்சிருந்த அந்த பவுடர இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வேக வச்ச அந்த சுண்டல்ல வந்து இந்த டீ பேக் போட்டிருக்கனால தான் இந்த கலர் இருக்குது. டீ பேக்கு அந்த பே லீஃப் 2யும் ரிமூவ் பண்ணிட்டு, இத அப்படியே அந்த சன்னாவோட தண்ணியோட சேர்த்து இதோட ஊத்தி மூடி போட்டு மூடிறலாம். நான் சென்னாவ வந்து ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து எடுத்து மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்கா கிடைக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு, கசூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சுலபமா, எம்மியா தயாராயிடுச்சு. நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான சன்னா மசாலா கிரேவி வந்து தயாராயிடுச்சுங்க. இது வந்து ஜீரா ரைஸு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். கட்டாயம் செஞ்சு பார்க்க மறக்காதீங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நைட் டைம் அப்படின்றதுனால சப்பாத்தியோட சாப்பிட்டோம். காலையில பூரி கூட சாப்பிட்டதுக்கும் அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுல கட்டாயம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.